Good afternoon to all. Okay, நம்ம plant tissue culture படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? Okay, நம்ம நேத்து ஒரு டாபிக் ஆரம்பிச்சோம். Is techniques involved in plant tissue culture. Okay, இந்த plant tissue culture processல 6 different techniques involve ஆகும் அப்படினு பார்த்தோம்ல. அதுக்கு முன்னாடி what is plant tissue culture? இதோட alternate term என்ன? Yes, in vitro culture இல்லையா? In vitro in the sense in glass apparatus, in test tube, நேச்சுரல் நார்மல் என்வரான்மெண்டல் கண்டிஷனில் இருக்கிற ஒரு செல்லையோ டிஷ்யூவையோ ஆர்கனையோ ஐசோலேட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் மீடியம்குள்ளே கிளாஸ் அப்பாரட்டஸ்குள்ளே ஏசெப்டிக் கண்டிஷனில் லேபில் வச்சு கல்ச்சர் பண்ணி ஒரு என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் பண்ண வைக்கிறது தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இல்லையா? இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கில் 6 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். என்னென்ன ஸ்டெப்ஸு? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெரிலைசேஷன், செகண்ட் மீடியம் ப்ரிப்ரேஷன், தேர்ட் ஒன் கல்ச்சர் கண்டிஷன், fourth one inoculation and induction of callus and embryogenesis, hardening. இப்படி 6 different steps கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சராக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். what do you mean for sterilization? ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா எஸ் நுண்ணுயிர் நீக்கம் செய்தல் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஒரு மைக்ரோ ஆர்கானிசமால் நம்ம கல்ச்சர் பண்ணுற பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஏசெப்டிக் கண்டிஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு டெக்னிக் தான் ஸ்டெரிலைசேஷனாக இருக்கும். இந்த ஸ்டெரிலைசேஷனில் எதனால் ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம்? எஸ் கல்ச்சர் ரூம், கல்ச்சர் வெசல்ஸ் அண்ட் கல்ச்சர் மீடியா, கல்ச்சர் பண்ண போகிற எக்ஸ்பிளான்ட் இதெல்லாம் கல்ச்சர் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம் இல்லையா? கல்ச்சர் ரூம் வந்து நம்ம செகண்ட் பாயிண்டில் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம் அப்படின்னு படிச்சிருப்போம். தேர்டில் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் மீடியம், ஃபோர்த் ஒனில் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் இப்படி படித்தோம். அப்போது கல்ச்சர் வெசல்ஸ் எங்கே போச்சு, அது ஸ்டெரிலைஸ் பண்ணலையா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா? கல்ச்சர் வெசல்ஸை பற்றி ஸ்டெரிலைஸ் பண்ணதை டீல் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கும். ஓகே, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வரான்மெண்டல் கண்டிஷன் அந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வரான்மெண்ட்டும் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் வெசல்ஸும் ரெண்டும் மோராலஸ் ஒன்று தான். ஏன்னா இந்த டாபிக்குள்ளே தான் நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிற வெசல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணுறது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று எதெல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க? மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வரான்மெண்ட்டில் எதெல்லாம் கொடுத்துருப்பாங்க? கிளாஸ் வேக்ஸு, ஃபோர்செப்ஸு, ஸ்கேல்பெல்ஸு, அக்சசரிஸ் எல்லாத்தையுமே எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க? ஆட்டோக்ளேவ் வச்சு ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆட்டோக்ளேவில் வச்சு 15 SI ப்ரெஷரில் 121 டிகிரி செல்சியஸில் 15 to 30 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணும்போது அதில் இருக்கிற பேத்தஜன் எல்லாமே டை ஆகிட்டு ஏசெப்டிக் கண்டிஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதில் இருக்கிற மெட்டல் அந்த இனாக்குலேஷன் நீடல்லாம் எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம்? 70% எத்தனால் டிப் பண்ணி ஃப்ளேம் பண்ணி கூல் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் கண்டிஷனில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூமில் எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க? கல்ச்சர் ரூமில் இருக்கிற ஃப்ளோர் ஆஸ் வெல் அஸ் வால்ஸ் எல்லாத்தையும் டிட்டர்ஜென்ட் வச்சு வாஷ் பண்ணுவாங்க. அப்புறம் 2% சோடியம் ஹைப்போக்ளோரைட் வச்சு வாஷ் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் 95% எத்தனால் வச்சு வாஷ் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா? அது ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூமில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கல்ச்சர் ரூமில் அடிஷ்னலாக வேறு என்ன கொடுத்துருப்பாங்க? ஒரு லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஓகே, நம்ம இது ஏற்கனவே ஃபெசிலிட்டியிலே படிச்சிருக்கோம். பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் யூனிட் சொல்லக்கூடிய ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் இருக்கும் இல்லையா? அதை வச்சு அங்கே இருக்கிற பேத்தஜன்ஸ் எல்லாத்தையும் சக் பண்ணி ஏசெப்டிக் கண்டிஷனை லீட் பண்ணுவாங்க. அண்ட் லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் எப்படி க்ளீன் பண்ணுவாங்க? லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பரில் இருக்கிற ஃப்ளோ சைடில் இருக்கிற வால்ஸ் எல்லாத்தையும் எப்படி க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னா எத்தனால் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா? 70% எத்தனால் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் யூவி லைட்டுக்கு எக்ஸ்போஷர் பண்ணுவாங்க. அந்த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பரை யூவி லைட்டுக்கு எக்ஸ்போஷர் பண்ணும்போது அது ஏசெப்டிக் கண்டிஷன் வந்துடும். அப்போ நம்ம இது வரைக்கும் கல்ச்சர் வெசல்ஸையும் கல்ச்சர் ரூம் எப்படி ஏசெப்டிக் கண்டிஷனில் இல்லை ஸ்டெரிலைஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லையா? தேர்ட் ஒன் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன் மீடியம். நியூட்ரியன் மீடியம் எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க? ஒரு மீடியமை நம்ம மீடியம் காமனாக ஒரு ஹியூஜ் வெசலில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஹியூஜ் வெசல்லேருந்து நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிற அதாவது எத்தனை இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வேறு லைட் இன்டென்சிட்டியில் வேறு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூட்ரியன் மீடியமில் இப்படி நிறைய ஆஸ்பெக்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நிறைய நியூட்ரியன் மீடியம் நிறைய கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் சேம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸே. அப்படி இருக்கும்போது எத்தனை வெசல்ஸில் வேணுமோ அத்தனை வெசல்ஸில் நம்ம போர் பண்ணிட்டு
பண்ணிட்டு ஒரு நான் அப்சார்பன்ட் காட்டன் வச்சு அதை ப்ளக் பண்ணுவாங்க, டைட்டாக ப்ளக் பண்ணுவாங்க. இல்லைன்னா பிளாஸ்டிக் ரெடிமேட் க்ளோஷன் கேப் இருக்கும், அதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்டிகுலேட் பண்ணுவாங்க. நியூட்ரியன் மீடியமும் ஆர்டிகுலேட் தான் பண்ணுவாங்க. ஆர்டிகுலேட்னா ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஹை அந்த 121 டிகிரி செல்சியஸில் 15 to 30 மினிட்ஸ் வரைக்கும் ரீட்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஏசெப்டிக் கண்டிஷனுக்கு வந்துடும். இதுபோல் நியூட்ரியன் மீடியமை ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் நியூட்ரியன் மீடியமில் ஹீட் சென்சிட்டிவாக எதெல்லாம் இருக்கும், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஏன்னா கண்டாமினன்ட், மைக்ரோஸ்போர், மைக்ரோ ஆர்கானிசம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸில் இருக்கும். அந்த சைஸை விட கம்மியாக இருக்கிற போர் சைஸ் இருக்கிற ஃபில்டரை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த ஃபில்டர் பேர் என்ன, அந்த சைஸோடைய ரேஞ்ச் என்ன, 0.2 மைக்ரோமீட்டர் இருக்கிற போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற மில்லி போர் சொல்லக்கூடிய ஒரு ஃபில்டர் வச்சு இந்த ஹீட் சென்சிட்டிவ் காம்போனன்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர்டு ஆர் ஸ்டெரிலைஸ்டு, ஃபில்டர்டுனாலும் ஸ்டெரிலைஸ்னாலும் ஒன்று, ஏன்னா ஸ்டெரிலைசேஷனுக்காக தான் நம்ம இங்கே ஃபில்டரே பண்ணுறோம் இல்லையா. அந்த காம்போனண்ட்டை நம்ம இன் ஃப்ரண்ட் ஆஃப் லேமினார் ஹேர் ஃப்ளோ சேம்பர், லேமினார் ஹேர் ஃப்ளோ சேம்பரில் ஸ்டெரிலைஸ்டு மீடியம்குள்ளே ஸ்டெரிலைஸ்டு மேனரில் இந்த ஃபில்டர்டு ஹீட் சென்சிட்டிவ் காம்போனண்ட்டை நியூட்ரியன் மீடியம்குள்ளே ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்ட் எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க, சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் மூலமாக. ஒரு எக்ஸ்பிளான்ட் என்னது, இட் மேபி ரூட்டா, ஸ்டெம்மா, லீஃபா, பீட்டியோலா, பெடிசலா, ஸ்டெம் டியூபரா இல்லை ரூட் டியூபரா, இது ஒரு பீட் ஆஃப் பிளான்ட்டாவோ டிஷ்யூவாவோ ஆர்கனாவோ இல்லை ப்ரோட்டோபிளாஸ்டாவோ இருக்கிறது தான் எக்ஸ்பிளான்ட் இல்லையா. ஓகே, இதை நம்ம சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஆர்கனை டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0.1% மெர்க்குரி குளோரைடில் லேமினார் ஹேர் ஃப்ளோ சேம்பருக்குள்ளே இருக்கிற 0.1% மெர்க்குரி குளோரைடுக்குள்ளே அதோடைய சர்ஃபேஸை க்ளீன் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி 70% எத்தனால் வச்சு அதை வாஷ் பண்ணுவாங்க, 70% எத்தனால் வச்சு ஸ்வைப் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. இதுபோல் அதாவது எக்ஸ்பிளான்ட்டை சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் மேனரில் க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பிளான்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஆட்டோக்ளேவில் வச்சோம் அப்படின்னா கீரை பொரியல் பண்ணுற மாதிரி பாயில் ஆகிடும் இல்லையா. அதனால சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் மேனரில் நம்ம எக்ஸ்பிளான்ட்டை ஸ்டெரிலைஸ் பண்ணிப்போம். இந்த ஸ்டெரிலைசேஷன் தான் ஃபஸ்ட்டு டெக்னிக்காக இருக்கும். இதோட செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5, 6 வரைக்கும் மிச்சம் என்னென்ன இருக்குன்றது நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ஒன் மீடியம் ப்ரிப்பரேஷனாக இருக்கும். நம்ம இன் வைவோ கண்டிஷனில் சாயில் தான் மீடியமாக ஆக்ட் ஆகும் இல்லையா. ஆனால் இன் விட்ரோ கண்டிஷன் வரும்போது இந்த நம்ம கல்ச்சர் பண்ண போகிற எக்ஸ்பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த மீடியமாக இருக்கும். ஓகே, மீடியம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, மீடியம் ப்ரிப்பரேஷனில் நமக்கு ரெடிமேடாக சில மீடியம்ஸ் கிடைக்கும். ஆனாலும் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மீடியமும் எல்லா டிஷ்யூவையும் கல்ச்சர் பண்ணலாம், இந்த ஒரு மீடியம் இருந்தால் போதும், நீ உலகத்தில் எந்த ஆர்கானிசத்தை வேணாலும் என்ன டிஷ்யூ வேணாலும் கல்ச்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு மீடியமும் கிடையாது. அதாவது ஒரு சிங்கிள் மீடியம் வச்சு, நியூட்ரியன் மீடியம் வச்சு எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸை, ஸ்பீஷீஸை, எக்ஸ்பிளான்ட்டை நம்ம கல்ச்சர் பண்ணி என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம கல்ச்சர் பண்ண போகிற ஸ்பீஷீஸ்க்கு ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி மீடியமை நம்ம அப்போ தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதை பற்றி டீல் பண்ணி தான் இந்த மீடியம் ப்ரிப்ரேஷன். மீடியம் ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மேல் அப்சார்ப்ஷன், மேல் நியூட்ரிஷன்லாம் என்னென்ன ஃபேக்டர்ஸை லீட் பண்ணணும்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போது இன் வைவோ கண்டிஷனில் எது இருக்கோ அதே தான் மோரலெஸ் இன் விட்ரோ கண்டிஷனுக்கும் இல்லையா. ஒரு ஆர்கானிசம் அதோடைய க்ரோத்தை, ஹெல்த்தியர் க்ரோத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ராப்பர் காம்போசிஷனில் இருக்கிற நியூட்ரியன் வேணும். நம்ம மீடியம் ப்ரிப்ரேஷனில் ஒரு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் சக்சீட் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறது இந்த மீடியம் ப்ரிப்ரேஷன். அப்போது நியூட்ரியன் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நியூட்ரியன் மீடியம் கரெக்ட் காம்போசிஷனில் தேவையான இன்க்ரீடியண்ட்டை நம்ம அதில் ஆட் பண்ணணும். அதை சொல்லியிருப்பாங்க மீடியம் ப்ரிப்ரேஷனில். அந்த மீடியம் ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாத்துமே கரெக்ட் ப்ரொப்போசிஷனில், கரெக்ட் காம்போசிஷனில் நம்ம ஆட் பண்ணணும். எந்த ஒரு சிங்கிள் மீடியம் வச்சும் எல்லா டிஷ்யூஸையும் கல்ச்சர் பண்ண முடியாது. அப்போது தேவையான நியூட்ரியன் மீடியம் அண்ட் உங்களுக்கு தெரியும் நியூட்ரியன் அப்படின்னா கார்போஹைட்ரேட், கார்பன் சோர்ஸ் இருக்கணும், என்சைம்ஸ் இருக்கணும், ஹார்மோன்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். ஏன்னா பாடி பில்ட் ஆகிறது ப்ரோட்டீனால் தான் இல்லையா. இப்படி கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், இது எல்லாத்தையும் எவ்வளோ ரேஞ்சில், எவ்வளோ ரேஷியோவில் ஆட் பண்ணணுமோ அவ்வளோ ரேஷியோவில் அந்த காம்போசிஷனில் ஆட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் மீடியமாக இருக்கும். ஏன்னா நமக்கு நியூட்ரியன் ப்ராப்பராக இருந்தால் தான் அதோடைய க்ரோத்தும்
ப்ராப்பராக இருக்க முடியும். அதனால மீடியம் ப்ரிப்ரேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸாக இருக்கும். இந்த மீடியம் ப்ரிப்ரேஷன் நியூட்ரியன் காம்போசிஷனை மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷனை மட்டும் பேஸ் பண்ணி தான் பிளான்ட் க்ரோத் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோடைய சக்ஸஸ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ப்ராப்பர் நியூட்ரிஷன் இருந்தால் கூட சில டைம் ஃபெயிலியர் ஆகும். ஏன் அப்படின்னா கல்ச்சர் கண்டிஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்ச்சர் கண்டிஷன்ன்றது எவ்வளோ பிஹெச்சில் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா அங்கே க்ரோத்தே நடக்காது இல்லையா, அப்படியே ஒரு மாதிரி வெந்து போயிடும், அந்த பர்னர் பாயில் ஆன மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கும்போது மீடியம் ப்ரிப்ரேஷனில் என்னென்ன காம்போசிஷன், என்னென்ன நியூட்ரியன்ட்டு, என்னென்ன ரேஞ்சில் எவ்வளோ ரேஷியோவில் ஆட் பண்ணுமோ அதுக்கு பார்த்துக்கணும். க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் நீங்கள் 15th சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஆக்சின், ஜூபிலின், சைட்டோகைனின், எத்திரின், அப்சிக் ஆசிட் இப்படின்னு ஒரு க்ரோத் ரெகுலேட்டர் இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் இருக்கும். இன் வைவோ கண்டிஷனில் இருக்கு இல்லையா, சேம் அதே ரோல் தானே இன்விட்ரோ கண்டிஷனுக்கும். ஏன்னா அங்கே என்ன பிளான்ட் வளருதோ அதே பிளான்ட் தான் நம்ம ஆர்டிஃபிஷியலாக கல்ச்சர் பண்ண முடியும். நேச்சுரலாக க்ரோ ஆகுது அப்படின்னா அதுக்கு நேச்சுரலாகவே அந்த ஹார்மோன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சின் இருக்குன்னா அந்த பிளான்ட்டுடைய டிப்பில் சிந்தசைஸ் ஆகும். டிப்லேருந்து ஆக்சினோட ரோல் எங்கே ப்ளே ஆகுதோ அங்கே அது டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். ஆனால் இன்விட்ரோ கண்டிஷனில் நம்ம அதில் இருக்கிற ஒரே ஒரு செல்லையோ இல்லை ப்ரோட்டோபிளாஸ்டையோ இல்லை ஒரு சின்ன பிட் ஆஃப் டிஷ்யூஸையோ இல்லை ஒரு ஆர்கனையோ கட் பண்ணி ஐசோலேட் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ ஐசோலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை நம்ம தானே சப்ளை பண்ணணும். அப்போது க்ரோத் ரெகுலேட்டரை கரெக்ட் ப்ரொபோசிஷனில் சப்ளை பண்ணணும். க்ரோத் ஹார்மோன்ஸு, என்சைம்ஸு, விட்டமின்ஸு, அமினோ ஆசிட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம கரெக்ட் ப்ரொபோசிஷனில் ஆட் பண்ணி இந்த மீடியமாக ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த நியூட்ரியன்ட் ஆஸ் வெல் கல்ச்சர் கண்டிஷன் என்னது, அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் என்னன்றது நம்ம அந்த டெம்பரேச்சர், அதோடைய அசிடிக் கண்டிஷன் இருக்கா, அல்கலைன் கண்டிஷன் வேணுமா, நியூட்ரல் பிஹெச் வேணுமா, பிஹெச், டெம்பரேச்சர் அண்டு அங்கே இருக்க ஹியூமிடிட்டி, இதெல்லாமே நம்ம கரெக்ட் ரேஞ்சில் ப்ரொவைட் பண்ணாதான் அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் சக்சீட் ஆகும். ஸ்டெரிலைஸ்டு கண்டிஷனில் இருக்கணும். கரெக்ட் ரேஷியோவில் அதுக்கு தேவையான அந்த எக்ஸ்பிளான்ட் என்டையர் ஆர்கானிசமாக க்ரோ ஆகிறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம தான் ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் கல்ச்சர் பண்ணுறோம் இல்லையா. ஆர்டிஃபிஷியலாக கல்ச்சர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கான்ஷியஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். மீடியம் ப்ரிப்ரேஷனில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மீடியா இட் மேபி லிக்விடாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம், இல்லை செமி சாலிட் எப்படி வேணாலும் இருக்கலாம். நமக்கு ஆல்ரெடி ரெடிமேடாகவே சில மீடியம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அதுதான் எம்எஸ் மீடியம், B5 மீடியம், நிச் மீடியம் அண்ட் ஒயிட் மீடியம். எம்எஸ் மீடியம் அப்படின்னா முராஷிகி அண்ட் ஸ்கூப் மீடியம். 1962 இந்த மீடியமை டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக மீடியம் அப்படின்னாவே எம்எஸ் மீடியம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எம்எஸ் மீடியம் தான் வைட்லி யூஸ்டு மீடியமாக இருக்கும். நிறைய லேபில் இந்த எம்எஸ் மீடியம் இருக்கும். இந்த எம்எஸ் மீடியம் அண்ட் B5 மீடியம் எழுது கேம்பெக் எட்டால்னு தெரியும் இல்லையா, கோவர்க்கர்ஸ். கேம்பெக் அவங்களுடைய கோவர்க்கர்ஸ் சேர்ந்து டிஸ்கவர் பண்ண மீடியம் B5 மீடியம். கேம்பெக் மீடியம் எப்போ டிஸ்கவர் பண்ணிருக்காங்க? 1968. இந்த இயர் உனக்கு 1 மார்க்ஸில் கேட்பாங்க. நிச் மீடியம், நிச்ன்ற நேமில் யூஸ் பண்ணுற மீடியம் தான் நிச் மீடியம். 1969 டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. 1962 எம்எஸ் மீடியம், 1968 கேம்பெக் மீடியம் B5 மீடியம், 1969 நிச் மீடியமாக இருக்கும். நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே 1943 ஒயிட் சொல்கிற வெள்ளக்காரங்க கிட்ட தான் நம்ம சுதந்திரம் வாங்கணும் இல்லையா. 1943 சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே இவங்க இந்த நியூட்ரியன் மீடியம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஒயிட் சொல்கிற சயின்டிஸ்ட் 1943 ஒரு மீடியமை டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் 1943 மீடியம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. எம்எஸ் மீடியம் 1962 டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. B5 சொல்கிற கேம்பெக் மீடியம் 1968 நிச் மீடியம் 1969 டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த மீடியமை நம்ம கரெக்ட் ரேஞ்சில் நம்ம ஃபெசிலிட்டிஸ் டு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் படிக்கும்போது, அதாவது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் லேபில் இருக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மீடியம் ப்ரிப்ரேஷன், ரூம், பிஹெச், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இது ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் ஒரு 1 liter ஆஃப் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 6 கிராம் இல்லை 7 கிராம் மீடியம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த 6 or 7 கிராம் மீடியமை நம்ம எலக்ட்ரானிக் பேலன்ஸில் வச்சு வே பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஹாட் வாட்டரில் அந்த மீடியமை போட்டு டிசால்வ் பண்ணி அதை மேக் பண்ணுவாங்க. அண்ட் இங்கேயும் இதில் வந்து ஜெல்லிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு ஏஜென்ட் இருக்கும், அகார்ன்றது ஜெல்லிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பிளான்ட்டை இன்வைவோ கண்டிஷனில் கல்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக சாயிலில் அந்த ரூட் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி ஹேங்கர் பண்ணி அந்த ஷூட் சிஸ்டமை சப்போர்ட் பண்ணும். நம்ம இங்கே கிளாஸ் அப்பார்டஸில் கல்ச்சர் பண்ணுறோம் இல்லையா. ஒரு கிளாஸ் அப்பார்டஸில் ஒரு பிளான்ட் டெவலப் ஆகுது அப்படின்னா
அந்த ஜெல்லி சப்ஸ்டான்சஸாக எது இருக்கும், ஜெல்லிங் ஏஜென்ட்டாக எது இருக்கும் அப்படின்னா இந்த அகார் சொல்கிற காம்போனன்ட் இருக்கும். அகார் பற்றி ஏற்கனவே 11th படிச்சிருக்கேன், ஆல்கேல படிச்சிருக்கேன் செகண்ட் சாப்டரில். ரெட் ஆல்கேல சர்காசம், கிராஸ்கேரியா, ஜிலிடியம் இந்த மாதிரி இருக்கிற சீவீட்ஸ்லேருந்து கடலில் இருக்கிற ஆல்காக்கள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த ஒரு காம்போனன்ட் தான் இந்த அகாராக இருக்கும். ஜெல்லிங் ஏஜென்ட்டாக இருக்கும். இந்த அகார் வந்து பவுடர் மாதிரி இருக்கும். ஒரு 5 கிராம் அகார் எடுத்து நம்ம 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு அந்த பாயில்டு வாட்டரில் அகார் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்டிக் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்யூஸ்ட் டென்ஸாக இருக்கும். அது அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸாக ஸ்டிக் பண்ணிட்டே வரீங்கன்னா அப்படியே ஒரு கிளியர் சொல்யூஷன் வரும். கிளியர் சொல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஜெல்லிங் ஏஜென்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது கரெக்டான ஒரு கண்டிஷன் வரும்போது இதோட நம்ம ஹீட் ஸ்டேஜில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் காம்போனண்ட்டை ஆட் பண்ணி என்ன எத்தனை வெசல்ஸில் வேணுமோ அத்தனை வெசல்ஸில் நம்ம இதை டிஸ்பென்ஸ் பண்ணுவோம், போர் பண்ணிப்போம். போர் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் அப்சார்பன், நான் அப்சார்பன் காட்டன் வச்சு காட்டனை நார்மலாக காட்டன் வந்து இப்படி ஷீட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நல்லா ரோல் பண்ணி ஏர் டைட் கண்டிஷனில் இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் நம்ம எதில் கச்சப் பண்ண போகிறோமோ மேபி கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் கச்சப் பண்ணலாம், இல்லை கச்சப் டியூப்ஸ் டெஸ்ட் டியூப்பில் கச்சப் பண்ணலாம். அதோட மவுத்தை இந்த காட்டன் ரோல் வச்சு ப்ளக் பண்ணுவோம். ஓகே, நான் அப்சார்பன் காட்டன் வச்சு ப்ளக் பண்ணலாம், இல்லைனா பிளாஸ்டிக் க்ளோஷர் இருக்கும் அதை வச்சு ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த நியூட்ரியன்ட் மீடியமை ஆட்டோக்ளேவில் வச்சு ஸ்டெரைஸ் பண்ணுவோம். ஸ்டெரைஸ் பண்ண இந்த நியூட்ரியன்ட் மீடியமை இப்படி மட்டும் கிடையாது, இது மேலேயும் நிறைய நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணி டைப் பண்ணி அப்புறம் தான் அந்த ஆட்டோக்ளேவ் இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ளே வச்சு ஸ்டெரைஸ் பண்ணுவாங்க. ஸ்டெரைஸ் பண்ணதுக்கப்புறமும் இந்த கவரை எங்கே ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் வச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, கண்டாமினேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக. இப்படி தான் மீடியம் ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க. மீடியம் ப்ரிப்ரேஷனில் ஜெல்லிங் ஏஜென்ட்டாக எது இருக்குன்னா அகார் இருக்கும். அகார்ன்றது சீவீட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு காம்போனன்ட். இந்த அகார் சொல்கிற காம்போனன்ட் தான் ஜெல்ல ஆக்ட் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, ஹாட் வாட்டரில் இந்த அகார் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கிளியர் சொல்யூஷனாக வரும் சொன்னேன் இல்லையா. அந்த கிளியர் சொல்யூஷனை ஹீட்டாக இருக்கும்போது தான் லிக்விடாக இருக்கும். அதோட ஹீட் குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக சாலிடாக மாறிட்டே வரும். ஒரு மாதிரி ஜெல்லி சப்ஸ்டான்ஸ் தான் வரும். ஜெல்லி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த ஜெல்லி சப்ஸ்டான்ஸில் நம்ம எக்ஸ்பிளான்ட் குரோ ஆகும். அந்த ஜெல்லி சப்ஸ்டான்ஸில் தான் ரூட் சிஸ்டம் ஆங்கர் ஷூட் சிஸ்டமை சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ரூட் பெனிட்ரேட் ஆகிறதுக்கு சாஃப்ட் ஸ்மூத் டிஷ்யூ ஒரு சப்ஸ்டான்ஸ் வேணும்ல, அந்த சாஃப்ட் ஸ்மூத் சப்ஸ்டான்ஸாக இந்த ஜெல்லிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டும் இந்த ஜெல்லிங் ஏஜென்ட்லேயே மிக்ஸ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு எக்ஸ்பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ணுவாங்க. இதுதான் மீடியம் ப்ரிப்ரேஷன் சொல்லியிருப்பாங்க. மீடியம் ப்ரிப்ரேஷனில் அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லையோ இல்லைனா டெஸ்ட் டிப்ஸ்லையோ ப்ரிப்பேர் பண்ண மீடியமாக போர் பண்ணிவிட்டு டிஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு அதில் நான் அப்சார்பன் காட்டன் வச்சோ இல்லை பிளாஸ்டிக் க்ளோஷர் வச்சோ க்ளோஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆட்டோக்ளேவில் வச்சு ஸ்டெரைலைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு மீடியம் ப்ரிப்ரேஷனை கொடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் கல்ச்சர் கண்டிஷன். நமக்கு நல்ல ப்ராப்பர் ரேஷியோவில் கம்போசிஷனில் மீடியமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த மீடியமில் கல்ச்சர் பண்ணால் மட்டும் அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் சக்சீட் ஆகிடுமா அப்படின்னா சக்சீட் ஆகலாம். ஆனால் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கல்ச்சர் கண்டிஷன் தேவைப்படும். கல்ச்சர் கண்டிஷன் நம்ம ஏற்கனவே ஃபெசிலிட்டிஸ்லேயே படித்தோம் இல்லையா. ஃபெசிலிட்டிஸில் படிக்கும்போது டெம்பரேச்சரில் 22 to 28 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஹியூமிடிட்டி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 60% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கணும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. இங்கே கல்ச்சர் கண்டிஷனில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இருக்கிற டெக்னிக்ஸில் சொல்கிற கல்ச்சர் கண்டிஷனில் பிஹெச்சோட ரேஞ்ச் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபெசிலிட்டிஸ் படிக்கும் போதே மீடியம் ப்ரிப்ரேஷன் அப்போ எலக்ட்ரானிக் பேலன்ஸ் பிஹெச் மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. பிஹெச் மீட்டர் எதுக்கு அப்படின்னு தெரியும், பிஹெச் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு. கல்ச்சர் கண்டிஷனில் பிஹெச்சோட ரேஞ்ச் 5.6 to 6 ரேஞ்சில் பிஹெச் இருக்கணும். அதுவே டெம்பரேச்சர் 25 ± 2 டிகிரி செல்சியஸ் விச் மீன்ஸ் 23 to 27 டிகிரி செல்சியஸ் இந்த ரேஞ்சில் கல்ச்சர் கண்டிஷன் இருக்கணும். கல்ச்சர் ரூமில் இருக்கிற டெம்பரேச்சர் 23லேருந்து 27 ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். நம்ம ஃபெசிலிட்டிஸ் படிக்கும்போது 22 to 28 படித்தோம் இல்லையா. இதுலேருந்து ஒரே ஒரு ஒன்று வந்து டிவியேட் ஆகுது. 23 to 27 ரேஞ்சில் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணும். நம்ம அங்கே படிக்கும்போது 22 to 28, இங்கே 23 to 27 ரேஞ்சில். ஏன்னா 25 ± 2னா மேபி +2 ஆகலாம் இல்லை -2 ஆகலாம். அப்போது 23 to 27 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் கல்ச்சர் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணும். நம்ம ஃபெசிலிட்டிஸ் படிக்கும்போது 60% படித்தோம் இல்லையா. இங்கே நம்மளுக்கு ஹியூமிடிட்டி 50 to 60% ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கிற மாதிரியும் லைட்டோட இன்டென்சிட்டி நம்ம ஃபெசிலிட்டிஸில் படிக்கும்போது
ஃபெசிலிட்டிஸில் இல்லை கல்ச்சர் கண்டிஷனில் உனக்கு லைட்டோட இன்டென்சிட்டி 2400 லக்ஸ் இன்டென்சிட்டி கொடுத்துருப்பாங்க. இங்கே டெக்னிக்ஸில் இருக்க லைட்டோட இன்டென்சிட்டி 1000 லக்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும், டிம் லைட்டை ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் ஃபோட்டோ பீரியட் அங்கே படிக்கும்போது 16 to 8 கொடுத்துருப்பாங்க. இங்கே உனக்கு 16 hours ஃபோட்டோ பீரியடாக இருக்குது அப்படின்னா ரிமைனிங் 8 hours டாக் பீரியடாக இருக்குது. எஸ் நார்மலாக 8 hours தான் தூங்குவோம் இல்லையா நம்ம. ஓகே, அப்போ ஃபோட்டோ பீரியட் 16 hours இருக்கணும். லைட்டோட இன்டென்சிட்டி 1000 லக்ஸ் இன்டென்சிட்டியும் ஹியூமிடிட்டி 50 to 60 ரேஞ்சிலும் இருக்கிற மாதிரி கல்ச்சர் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும். நம்ம மீடியம் ப்ரிப்பேர் பண்ணும்போது மேபி லிக்விடாவோ சாலிடாவோ செமி சாலிடாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஓகே, சப்போஸ் நம்மளோட மீடியம் லிக்விடாக இருக்குது அப்படின்னா அந்த லிக்விட் மீடியமை ஏரேட் பண்ணணும். மேபி ஏரேட்டரை வச்சு ஏரேட் பண்ணலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக் ஷேக்கர் வச்சு ஏரேட் பண்ணலாம். ஓகே, இந்த ஏரேஷனுக்காக ஒரு லிக்விட் மீடியம் இருக்குது அப்படின்னா அந்த லிக்விட் மீடியம் மேபி கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளேயோ இல்லை கல்ச்சர் டியூப்குள்ளேயோ இருக்கும் இல்லையா. அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் கல்ச்சர் டியூபை நம்ம ஆட்டோமேட்டிக் ஷேக்கர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதில் நிறைய லெதர்ஸ் இருக்கும், ரவுண்டாக லெதர்ஸ் இருக்கும். ஓகே, அது மேலே நம்மளால் ஈஸியாக இந்த ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லையோ இல்லை டெஸ்ட் டியூப்ஸையோ இல்லை கல்ச்சர் டியூப்ஸையோ நம்மளால ஃபிட் பண்ண முடியும். ஃபிட் பண்ணிவிட்டு அந்த யூனிட்டை நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷேக் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஷேக் ஆக இந்த லிக்விட் மீடியமுக்கு தேவையான ஏரேஷன் கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நம்ம எப்படி ஃபிஷ் டேங்க் ஏரேட்டர் வச்சு ஏரேட் பண்ணுறோமோ அதே போல் இங்கேயும் நம்ம ஏரேட்டர் வச்சு ஏரேட் பண்ணலாம். ஆனால் நம்ம ஃபிஷ் டேங்கில் க்ரூடாக ஏரேட்டர் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே ஸ்டெர்லைஸ்டு ஏர் தான் சப்ளை பண்ணணும், ஏன்னா கண்டாமினேட் ஆகிடக்கூடாது இல்லையா. ஸ்டெர்லைஸ்டு ஏர் ஃபில்டர்டு ஏர் வச்சு ஏர் தான் நம்ம சப்ளை பண்ணணும். விச் மீன்ஸ் இங்கே ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் வச்சு நம்ம சப்ளை பண்ணுவோம். ஃபில்டரோடைய ஹெல்ப்பும் அங்கே தேவைப்படும், ஏன்னா ஏசெப்டிக் கண்டிஷனில் அப்போ தான் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஏசெப்டிக் கண்டிஷனை ப்ரொவைட் பண்ணுறது தான் அந்த ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டரோட ரோல் இல்லையா. இந்த ஏரேஷன் என்னது லிக்விட் கண்டிஷனில் இருக்கிற மீடியமுக்கு சப்ளை பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக் ஷேக்கர் வச்சோ இல்லைனா ஸ்டெர்லைஸ்டு ஃபில்டர் ஏரை நம்ம ஆர்டிஃபிஷியலாக சப்ளை பண்ணுறது மூலமாக இந்த லிக்விட் கண்டிஷன் இருக்கிற மீடியமுக்குள்ள ஏரேஷனை நம்மளால் லீட் பண்ண முடியும். இதுதான் கல்ச்சர் கண்டிஷனில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இனாக்குலேஷன் அண்ட் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். இனாக்குலேஷன் என்றது என்ன அப்படின்னா நியூட்ரன் மீடியம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம நியூட்ரன் மீடியமை ஆட்டோக்ளேவில் வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அந்த நியூட்ரன் மீடியமுக்குள்ளே எக்ஸ்பிளான்ட் போனால் தான் அந்த எக்ஸ்பிளான்ட் என்டையர் ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆக முடியும் இல்லையா. அப்போ இந்த நியூட்ரன் மீடியமுக்குள்ளே எக்ஸ்பிளான்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த டெக்னிக்கே தான் அந்த ப்ராசஸ் பேர் தான் இனாக்குலேஷன். இனாக்குலேஷன் என்பது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் இன்டு நியூட்ரியன் மீடியம், ஸ்டெர்லைஸ்டு நியூட்ரியன் மீடியம். ஸ்டெர்லைஸ்டு கிளாஸ் பேட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்டெர்லைஸ்டு நியூட்ரியன் மீடியம்குள்ளே ஸ்டெர்லைஸ்டு எக்ஸ்பிளான்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் இனாக்குலேஷன். எல்லாமே ஸ்டெர்லைஸ்டாக இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக் இல்லையா. ஏன்னா எல்லாமே ஸ்டெர்லைஸ்டாக இருந்தால் தான் நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் சக்சீட் ஆகும். அதனால ஸ்டெர்லைஸ்டு கிளாஸ் வேஸ்க்குள்ளே ஸ்டெர்லைஸ்டு நியூட்ரியன் மீடியம் இருக்கும். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் ஸ்டெர்லைஸ்டு நியூட்ரியன் மீடியமை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற கிளாஸ் வேஸ்க்குள்ளே நம்ம ஸ்டெர்லைஸ்டு எக்ஸ்பிளான்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டெக்னிக் தான், அந்த ப்ராசஸ் பேர் தான் இனாக்குலேஷன். இந்த இனாக்குலேஷன் ப்ராசஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பரில் நடக்கும். லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் ஏர் ப்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படி சொன்னோம் இல்லையா. இந்த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பரில் இனாக்குலேஷன் பண்ணும்போது கூட நம்ம நியூட்ரியன் மீடியமே அங்கே வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். நம்ம பிளாஸ்டிக் க்ளோஷர் வச்சு மேபி கவர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா நான் அப்சர்வன் காட்டன் வச்சு ப்ளக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நியூட்ரியன் மீடியம் இருக்குது, அது ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வெளியே அதை ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன்னா கண்டாமினேட் ஆகிடும் இல்லையா. லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்க லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பரில் யூவி லைட்லாம் போட்டு அண்ட் கீழே இருக்கிறதா அதோட ஃப்ளோர் அண்ட் வால்ஸ் எல்லாத்தையும் 70% எத்தனாலில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes யூவி லைட்டில் ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்க லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பருக்குள்ளே மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளவுஸ்லாம் போட்டு நம்ம கையும் எத்தனால் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும் ஏசெப்டிக் கண்டிஷனுக்காக. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த காட்டன் ப்ளக் இருக்கு இல்லையா, காட்டன் ப்ளக்கை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இனாக்குலேட் பண்ணுவோம். இனாக்குலேட் பண்ணும்போது கூட அந்த இனாக்குலேஷன் நீடில் இருக்கு இல்லையா, இனாக்குலேஷன் லூப் ஆர் இனாக்குலேஷன் நீடில் ஆர் ஃபோர்செப்ஸ் எது வச்சு நம்ம இனாக்குலேட் பண்ணலாம். எதை வச்சு பண்ணாலும் அந்த மெட்டல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை 70% எத்தனால டிப் பண்ணிவிட்டு ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிட் லேம்ப் உள்ளே இருக்கும் அதில் ஃப்ளேம் பண்ணிவிட்டு கூல் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெர்லைஸ்டு எக்ஸ்பிளான்ட் நம்ம லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பருக்குள்ளே தானே எக்ஸ்பிளான்ட்
ஸ்டெரிலைசேஷன் பண்ணும். எஸ் 1% மெர்க்குரி குளோரைடில் வாஷ் பண்ணிவிட்டு 70% எத்தனால் வச்சு எக்ஸ்பிளான்ட்டை சர்ஃபேஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பருக்குள்ளே தானே பண்ணுறோம். அந்த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பருக்குள்ளே சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணி வச்சுருக்க எக்ஸ்பிளான்ட்டை நம்ம ஸ்டெரிலைஸ்டு நியூட்ரன் மீடியம்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நம்ம கையால் எடுத்து போட்டோம் அப்படின்னா கையில் இருக்கிற பேத்தஜன் அதை கண்டாமினேட் பண்ணிடும். அதனால ஃபோர்செப்ஸ் ஆர் இனாகுலேஷன் நீடல் வச்சு அதையும் ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணி அப்புறம் நம்ம இதை இனாகுலேட் பண்ணுவோம். இனாகுலேட் பண்ணும்போது நம்ம இங்கே ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அதாவது கல்ச்சர் டியூப்லையோ இல்லைன்னா கொனிக்கல் ஃப்ளாஸ்க்லையோ நான் அப்சர்வன்ட் காட்டன் வச்சு ப்ளக் பண்ணி வச்சுக்கோல, அந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இனாகுலத்தை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இனாகுலம் எக்ஸ்பிளான்ட்டோடைய இன்னொரு நேம் தான் இனாகுலம். இனாகுலேஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இனாகுலம் இன்டு மீடியம், அது இனாகுலேஷன். அப்போ எக்ஸ்பிளான்ட்னாலும் இனாகுலம்னாலும் ஒன்று தான். அப்போ நம்ம ஸ்டெரிலைஸ்டு எக்ஸ்பிளான்ட் ஆர் இனாகுலத்தை இனாகுலேஷன் நீடில் வச்சு ஆர் ஒரு ஃபோர்செப்ஸ் வச்சு ஸ்டெரிலைஸ்டு ஃபோர்செப்ஸ் வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த காட்டனை எடுத்து அகைன் நம்ம ப்ளக் இன் பண்ணிவிடுவோம். ப்ளக் இன் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பருக்குள்ளவே க்ளோஸ்டு கண்டிஷனில் ஏசெப்டிக் கண்டிஷனில் இன்குபேட் பண்ணுவோம். இன்குபேட்ன்றது அது என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிறதுக்கு தேவையான பீரியட் தான் இன்குபேஷன் அப்படி சொல்லுவோம். ஓகே, இனாகுலேஷன் அப்படின்னா ஸ்டெரிலைஸ்டு எக்ஸ்பிளான்ட்டை ஸ்டெரிலைஸ்டு நியூட்ரன் மீடியம் கண்டெயின் பண்ணிக்கிற ஸ்டெரிலைஸ்டு கிளாஸ் வேஸ்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ் தான் இனாகுலேஷனாக இருக்கும். ஓகே, இந்த இனாகுலேஷனுக்கு அப்புறமா இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்டெப்ஸ் வரும். ஓகே, இண்டக்ஷன் அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணுறது, இன்டியூஸ் பண்ணுறது தான் இண்டக்ஷன். ஓகே, இந்த இண்டக்ஷன் ஆர் ஸ்டிமுலேஷன் எதுக்காக அப்படின்னா டு அப்டைன் கேலஸ். ஓகே, கேலஸ் இது உனக்கு என்ன தெரியும் இல்லையா, அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும், அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கிற ஒரு மாஸ் ஆஃப் செல் தான் கேலஸ் அப்படின்னு உனக்கு தெரியும். எஸ், ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்ம நியூக்ளியன் மீடியம் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த நியூக்ளியன் மீடியமில் ஒரு சின்ன ஸ்டெம்மோடைய பீஸ் எக்ஸ்பிளான்ட்டோடைய சைஸ் என்ன அப்படின்னா 1 to 2 சென்டிமீட்டர், 1 or 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த சைஸில் தான் எக்ஸ்பிளான்ட் இருக்கும். அதாவது லீஃபோட கட்டிங்கோ இல்லை ஸ்டெம் கட்டிங், ரூட் கட்டிங், ஸ்டெம் டியூபர்ஸ் ரூட் டியூபர்ஸ் எது வேணாலும் நம்ம எக்ஸ்பிளான்ட்டாக செலக்ட் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்பிளான்ட் வந்து லார்ஜாக இருக்கக்கூடாது. 1 to 2 சென்டிமீட்டர் சைஸில் தான் எக்ஸ்பிளான்ட் இருக்கணும். அந்த 1 to 2 சென்டிமீட்டர் சைஸில் இருக்கிற இந்த எக்ஸ்பிளான்ட் நம்ம நியூட்ரன் மீடியம்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இல்லையா. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நியூட்ரன் மீடியமை அப்சர்வ் பண்ணி அது க்ரோ ஆகும். இருந்தாலும் நம்ம அதை ஃபாஸ்ட்டாக க்ரோத்தை அப்டைன் பண்ணுறதுக்காக அதை இன்டியூஸ் பண்ணுவோம். ஓகே, எப்படி இன்டியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் சப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆக்சின். ஓகே, ஆக்சினை நம்ம ஆட் பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம எம்எஸ் மீடியம் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மீடியமாக. ஓகே, இந்த எம்எஸ் மீடியமோட ஆக்சினை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சின் வந்து க்ரோத் ரெகுலேட்டராக இருக்கும். எஸ், நீ படிச்சிருக்க இல்லையா, ஆக்சின் ரூட்டோட க்ரோத்துக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ஆக்சின், ஷூட் சிஸ்டமோட க்ரோத்துக்கு சைட்டோகைனின் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அண்ட் செல் டிவிஷன், செல் இலாங்கேஷன், இது எல்லாத்துக்குமே க்ரோத் ஹார்மோன்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். நீ 15th சாப்டரில் படிச்சிருப்பேன். அப்போது ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸை நம்ம இந்த நியூட்ரன் மீடியம்குள்ளே எம்எஸ் மீடியம்குள்ளே அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போது ஆக்சினால செல் இலாங்கேட் ஆகும், சைட்டோகைனினால செல் டிவைட் ஆகும். இப்படி கண்டினியூஸாக இந்த எக்ஸ்பிளான்ட் ஆர் இனாகுலமுடைய சர்ஃபேஸில் இருக்கிற செல் தான் ஈஸியாக அதுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கும் இல்லையா. அப்போது உள்ளே இருக்கிற செல்லை விட சர்ஃபேஸில் இருக்கிற செல் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். அப்படியே ரியாக்ட் பண்ணும்போது சர்ஃபேஸில் இருக்கிற செல் கண்டினியூஸாக இலாங்கேட் ஆகி டிவைட் ஆகும்போது ஒரு மாஸ் ஆஃப் செல்லை ஃபார்ம் பண்ணும். இந்த மாஸ் ஆஃப் செல்லில் சர்ஃபேஸில் இருந்து ஃபார்ம் ஆகிற இந்த மாஸ் ஆஃப் செல்லில் செல் எங்கேருந்து ஷூட் ஃபார்ம் ஆகும், எங்கேருந்து ரூட் ஃபார்ம் ஆகுன்றதை நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்படி அன்ஆர்கனைஸ்டாக அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கிற இந்த மாஸ் ஆஃப் டிஷ்யூவை தான் கேலஸ் அப்படின்னு நேம் பண்ணுவோம். கேலஸ்ன்றது அன்ஆர்கனைஸ்டாக அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கிற ஒரு மாஸ் ஆஃப் செல் திரள் அப்படி சொல்லுவோம். இதுதான் கேலஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த கேலஸை இன்டியூஸ் பண்ணுறது தான் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். எப்படி இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னா மீடியமோட எம்எஸ் மீடியமோட ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் சொல்லக்கூடிய க்ரோத் ரெகுலேட்டர்ஸை ஆட் பண்ணுறது மூலமா இன்டியூஸ் பண்ணலாம். இந்த க்ரோத் ரெகுலேட்டர்ஸை ஆட் பண்ணிட்டு சூட்டபிள் டெம்பரேச்சர், சூட்டபிள் ஃபோட்டோ பீரியட் அண்ட் சூட்டபிள் டார்க் பீரியட், சூட்டபிள் ஹியூமிடிட்டி எல்லாத்தையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இங்கே சொல்லியிருந்தாங்க இல்லையா, சேம் அதே தான் அங்கேயும் சொல்லியிருப்பாங்க. 5.6 to 6 இந்த பிஹெச் ரேஞ்ச் வந்து நம்ம மீடியம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த மீடியம் ப்ரிப்பரேஷன்லே நம்ம பிஹெச் ஸ்ட்ரிப்ஸ் வச்சோ இல்லை மீட்டர் வச்சோ அந்த எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம பிஹெச்சை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். இந்த அசிட்
அசிடிக் pH தான் மேக்ஸிமம் growth பெட்டர் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த கல்ச்சர் இனாகுலேட்டட் நியூட்ரியன் மீடியம் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற இந்த கல்ச்சர் டியூப்ஸோ இல்லைனா இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கையோ நம்ம கல்ச்சர் ரூம்ல வைப்போம் இல்லையா, அந்த கல்ச்சர் ரூமோட டெம்பரேச்சர் 25 ± 2 டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும். இங்க ஃபோட்டோ பீரியட் 16 ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இங்க உங்களுக்கு ஃபோட்டோ பீரியட் மாறும் 12 ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 12 ஹவர்ஸ் ஃபோட்டோ பீரியட், 12 ஹவர்ஸ் டார்க் பீரியட், இப்படி ஆல்டர்னேட் மேனர்ல ஃபர்ஸ்ட் 12 ஹவர்ஸ் டே மீன்ஸ் லைட் ஆன்ல இருக்கணும், நெக்ஸ்ட் 12 ஹவர்ஸ் லைட் ஆஃப்ல இருக்கணும். இது எல்லாமே லேப் குள்ள தான் இருக்கு இல்லையா. லைட் ஆன் இருந்துச்சுன்னா அது ஃபோட்டோ பீரியட், லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா டார்க் பீரியடா இருக்கும். ஓகே, அப்போ ஃபோட்டோ பீரியட் அண்ட் டார்க் பீரியட் ஆல்டர்னேட் மேனர்ல 12 ஹவர்ஸ் நம்ம சப்ளை பண்ணணும். அப்போ இந்த செல் அதாவது இனாகுலம் ஆர் எக்ஸ்பிளான்ட்டோட சர்ஃபேஸ்ல இருக்கிற செல் which induced to divide, செல் டிவைட் ஆகுது அப்படின்னா அங்க ஒரு மாஸ் ஆஃப் செல்லா ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற மாஸ் ஆஃப் செல் தான் கேலஸா இருக்கும். இஸ் 1 or 2 சென்டிமீட்டர்ல இருக்கிற எக்ஸ்பிளான்ட் ஸ்டெரிலைஸ்டு நியூட்ரியன் மீடியம் கண்டெயின் பண்ணிக்கிற ஸ்டெரிலைஸ்டு கிளாஸ் வேஸ்க்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது தான் இனாகுலேஷன் ஆகும். இனாகுலேட் பண்ணதுக்கு அப்புறம் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் இருக்கும். இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் என்றது எம்எஸ் மீடியமோட growth regulators, அதாவது கேலஸ் ஃபார்மேஷனை இன்டியூஸ் பண்ற ஸ்டிமுலேட் பண்ற growth regulators சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் ஜிப்ரலின் ஆட் பண்ணிட்டு 25 ± 2 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்லயும் as well as irregular photo period and dark period alternate mannerல 12 hours நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா அங்க இந்த எக்ஸ்பிளான்ட்டோட சர்ஃபேஸ்ல இருக்கிற செல் வந்து ஸ்டிமுலேட் ஆகி டிவைட் ஆகி ஒரு மாஸ் ஆஃப் செல்லா ஃபார்ம் ஆகும். அந்த மாஸ் ஆஃப் செல் தான் கேலஸ். இந்த கேலஸ் ஃபார்மேஷனை இன்டியூஸ் பண்றது தான் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ்ல சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் எம்பிரியோஜெனிசிஸ். இந்த கேலஸ் இருக்கு இல்லையா, கேலஸ் வந்து அன்ஆர்கனைஸ்ட் அன்டிஃபரன்ஷியேட்டடா இருக்கும் சொன்னாங்க. இந்த அன்ஆர்கனைஸ்ட் அன்டிஃபரன்ஷியேட்டடா இருக்கிற கேலஸ் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஆக்சுவலா நமக்கு இந்த எக்ஸ்பிளான்ட் என்னது பெர்மனன்ட் செல்லா இருக்குமா, இந்த பெர்மனன்ட் செல்லுல இருந்து செல்லை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அது மெரிஸ்டமேட்டிக் செல்லா ஆக்ட் ஆகும். பெர்மனன்ட் செல் மெரிஸ்டமேட்டிக்கா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டிஃபரன்ஷியேஷனா டி டிஃபரன்ஷியேஷனா எஸ் டி டிஃபரன்ஷியேட் ஆகும். இப்படி டி டிஃபரன்ஷியேட் ஆகி ஃபார்ம் ஆகுற கேலஸ் ரீ டிஃபரன்ஷியேட் ஆகி ஸ்மாட்டிக் எம்பிரியோஸை ஃபார்ம் பண்ணும். அதுதான் ப்ராசஸ். உனக்கு டிஃபரன்ஷியேஷன் கொடுத்திருக்காங்க, ஆஸ் பர் டெக்ஸ்ட் புக் நம்ம படிச்சுக்கலாம். எஸ் கேலஸ் டிஃபரன்ஷியேட் ஆகுது. இன் அதர் வேர்ட்ஸ் நமக்கு கேலஸ் இந்த எக்ஸ்பிளான்ட்ல இருக்கிற சர்ஃபேஸ்ல இருக்கிற செல் மெரிஸ்டமேட்டிக்கா ஆக்ட் ஆகி குரூப் ஆஃப் யங் செல்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த குரூப் ஆஃப் யங் செல் டிஃபரன்ஷியேட் ஆகி somatic embryos ஃபார்ம் பண்ணும். ஏன்னா டிஃபரன்ஷியேஷனுக்கு உனக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்திருப்பாங்க, ஒரு செல் அதோடைய மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்லயும் பயோகெமிக்கல் காம்போசிஷன்லயும் சேஞ்சஸை அக்வயர் பண்ணி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் கறதோ இல்லை ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனை கேரி பண்ணுறதோ தான் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இங்கே டிஃபரன்ஷியேஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் கேலஸ் ஃபர்தராக ரீடிஃபரன்ஷியேட் ஆகி தான் எம்பிரியாய்ட்ஸ் ஏர்லி எம்பிரியோ லேட் எம்பிரியோ பிளான்ட்லேட்டா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. இங்கே நமக்கு கேலஸ் அன்ஆர்கனைஸ்ட் அன்டிஃபரன்ஷியேட்டடா மாஸ் ஆஃப் டிஷ்யூவா இருக்கிற கேலஸ் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஏன்னா கேலஸ்ல இருக்கிறது யங் செல்ஸ், இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற டி டிஃபரன்ஷியேட்டான மெரிஸ்டமேட்டிக் ஆக்ட் ஆகிற செல் டிவைட் ஆகி தான் கேலஸை ஃபார்ம் பண்ணும். கேலஸ் இருக்கிறது யங் செல்ஸா இருக்கும். இந்த யங் செல்ஸ் டிஃபரன்ஷியேட் ஆகும், விச் மீன்ஸ் அதோட மார்ஃபாலஜிக்கல் as well as physiological பயோகெமிக்கல் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்சஸை அக்வயர் பண்ணி somatic embryos டெவலப் ஆகும், which means bipolar structure டெவலப் ஆகும். இஸ் bipolar structure அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரெண்டு போல்ஸ் இருக்கிறது தான் bipolar structure. ஒரு போல் பிளமிலாவும் இன்னொரு போல் ரேடிக்கலாவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பிளமில் which give rise to shoot system, radical which give rise to root system அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது வந்து ட்ரூ எம்ப்ரியோல. இங்க பைபோலார் அப்படின்னாவே எம்ப்ரியோ அதுதான், அதுல சேஞ்சஸ் இல்லை. ஏன் இங்க somatic embryo சொல்றாங்க அப்படின்னா நம்ம இங்க எக்ஸ்பிளான்டா செலக்ட் பண்ணது ரூட் ஆவோ ஸ்டெம் ஆவோ லீஃப் ஆவோ ஸ்டெம் கட்டிங் ஆவோ பீட்டியோல் ஆவோ இல்லை பெடிசல் ஆர் ஸ்டெம் டியூபர்ஸ் ஆர் ரூட் டியூபர்ஸ் அப்படிதான் சொன்னோம் இல்லையா. நம்ம மார்ஃபாலஜி படிக்கும் போது வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அண்ட் ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜி ரெண்டு படிச்சோம் இல்லையா. வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னா ஸ்டெம், பிரான்ச்சஸ், ரூட், லீஃப் இதெல்லாம் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் வரும். ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜியில் ஃப்ளவர், ஃப்ரூட், சீட்ஸ் தான் வரும் இல்லையா. வெஜிடேட்டிவ் ஆர்கன்லேருந்து நம்ம இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸை பண்ணுறோம். அப்போ ஒரு வெஜிடேட்டிவ் ஆர்கன்லேருந்து டெவலப் ஆன எம்ப்ரியோவை somatic embryo. வெஜிடேட்டிவ் அப்படின்னா அதோட ஆல்டர்னேட் டேர்ம் somatic cells. வெஜிடேட்டிவ் செல்னாலும் somatic செல்னாலும் ஒன்று தான் இல்லையா.
இந்த somatic செல்ல இருந்து derive ஆன embryos somatic embryos அப்படி நேம் பண்ணிருப்பாங்க. இந்த somatic embryos also named as embryoids. எஸ் embryoid அப்படினா என்ன தெரியும் இல்லையா? OID அப்படினாவே like appearance, humanoid அப்படினா human like appearance, embryoidsனா embryo like appearance. ஏன்னா இதுவும் bipolar structure தான் இருக்கு. shoot systemக்கு ரெஸ்பான்சிபிளா ஒரு போலும், root systemக்கு ரெஸ்பான்சிபிளா இன்னொரு போலும் இருக்கு. அப்போ இந்த bipolar structure கன்சிஸ்ட் பண்ணிக்கிற இந்த embryo like structure ஏன் embryo like structure சொல்றோம் அப்படினா யூசுவலா embryoன்றது எங்க எப்படி ஃபார்ம் ஆகும்? எஸ் ஃபெர்டிலைசேஷன், டபுள் ஃபெர்டிலைசேஷன் ஓட ரிசல்ட்ல தான் நமக்கு embryo கிடைக்கும் இல்லையா? ஜைகோட் என்னது சின்கேமியோட ரிசல்ட்ல கிடைக்கும், ட்ரிபிள் ஃபிஷனோட ரிசல்ட்ல எண்டோஸ்பெர்ம் கிடைக்கும் அப்படி நம்ம படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம் இல்லையா? இங்க நமக்கு கேமெட் ஃபியூஷன்லாம் எதுவுமே ஆகல, ஆனா embryo like ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. அதனால இத embryoids, somatic cells இருந்து டிரைவ் ஆகிறதுனால somatic embryos, embryo like appearance இருக்கிறதுனால embryoids அப்படி சொல்றோம். இந்த embryoids ஃபர்தரா ரீடிஃபரன்ஷியேட் ஆகி plantlets ஃபார்ம் ஆகும். plantlets என்றது small young tiny plant தான் plantlet அப்படி சொல்றோம். இந்த plant tissue culture processல நியூட்ரியன்ட் மீடியம்ல கிளாஸ் வாஸ்குள்ள டெவலப் ஆன ஒரு small young tiny plant தான் plantlets அப்படி சொல்றோம். இந்த plantlets எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம இந்த plantlets நியூட்ரியன்ட் மீடியம்குள்ள வச்சு கல்ச்சர் பண்ண முடியும்? ஆக்சுவலா நம்ம இந்த நியூட்ரியன்ட் மீடியம் இருக்கு இல்லையா? இந்த நியூட்ரியன்ட் மீடியம்ல எக்ஸ்பிளான்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எக்ஸ்பிளான்ட் இந்த plantlets வரைக்கும் plantlet ஸ்டேஜ் வரைக்கும் grow ஆகிறதுக்கான நியூட்ரியன்ட்டை கன்சிஸ்ட் பண்ணிருக்குமா அப்படினா இட் மேபி கன்சிஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லனா நியூட்ரியன்ட் லேக்கிங்கா கூட இருக்கலாம். சப்போஸ் நியூட்ரியன்ட் லேக்கிங்கா இருக்கிறது நம்ம சில சிம்டம்ஸ் மூலமா ரெகக்னைஸ் பண்ண முடியும். அப்படி ரெகக்னைஸ் பண்ணும்போது இதோட நம்ம நியூட்ரியன்ட்டை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லனா இந்த எக்ஸ்பிளான்ட்டை நம்ம இன்னொரு ஸ்டெரிலைஸ்டு நியூட்ரியன்ட் மீடியம் இருக்கிற இன்னொரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இந்த செட்டப்பை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி அங்கே க்ரோத், ஏன்னா இங்கே தானே நியூட்ரியன் லேக்கிங்காக இருக்குது, அங்கே நியூட்ரியன் என்ரிச்சாக இருக்கும்ல, அப்போது க்ரோத் கரெக்டாக ப்ராப்பராக வரும். இப்படி நம்ம ஒரு இந்த பிளான்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்பிளான்ட்டாக செலக்ட் பண்ண இது வந்து ஒரு மேபி ஹர்பாக இருக்கலாம், ஷர்பாக இருக்கலாம், ட்ரீயாக இருக்கலாம், இப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா இன்விட்ரோ கல்ச்சரில் ஒரு டெஸ்ட் டியூப்குள்ளேயோ கோனிக்கல் ஃப்ளாஸ்குள்ளேயோ இல்லை கல்ச்சர் டியூப்ஸ்குள்ளேயோ கல்ச்சர் பண்ண முடியும். சங்கர் படத்தில் வர மாதிரி பெரிய பெரிய டெஸ்ட் டியூப்போ பெரிய பெரிய கோனிக்கல் ஃப்ளாஸ்கை வச்சு பெருசாக மரமாக ஆகிற வரைக்கும் பிரம்மாண்டமாக ஒரு லேப் கட்டி வளர்க்க முடியாது. விச் மீன்ஸ் நம்ம இந்த பிளான்ட்ஸை கிராஜுவலாக நார்மல் நேச்சுரல் என்வரான்மெண்டல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து ஆகணும். அந்த ப்ராசஸ் தான் ஹார்னிங் ப்ராசஸாக இருக்கும். ஹார்னிங்ன்றது எஸ் நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்ன படித்தோம், நார்மல் நேச்சுரல் என்வரான்மெண்டல் கண்டிஷனில் இருக்கிற ஒரு செல்லையோ டிஷ்யூவோ ஆர்கனையோ எடுத்து ஐசோலேட் பண்ணி நியூட்ரியன் மீடியம்குள்ள ஆர்டிஃபிஷியலாக லேப்ல ஏசெப்டிக் கண்டிஷன்ல கல்ச்சர் பண்ணலாம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட ரிசல்ட்ல நமக்கு பிளான்ட்லெட்ஸ் கிடைக்கும். இந்த பிளான்ட்லெட்ஸை திரும்பியும் நம்ம ஒரு நேச்சுரல் நார்மல் என்வரான்மெண்டல் கண்டிஷனுக்கு தான் கொண்டு போகணும். நேச்சுரல் என்வரான்மெண்டல் கண்டிஷன்ல அந்த பிளான்ட்லெட்ஸ் க்ரோ ஆனாதான் நம்ம டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் சக்சீட் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா லேப்குள்ளவே லட்சக்கணக்கான ஸ்பீஷஸை பிளான்ட்டை ஒரு பாப்புலேஷனை கல்ச்சர் பண்ணி அதோட ஈல்டிங்ஸை கிடைக்க அப்டைன் பண்ணணுன்றதுலாம் இம்பாசிபிளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த எம்ப்ரோஜெனிசிஸோட ரிசல்ட்ல கிடைச்ச எம்ப்ராய்ட்ஸ்லேருந்து அப்டைன் பண்ண பிளான்ட்லெட்ஸை நம்ம கிராஜுவலாக நேச்சுரல் நார்மல் என்வரான்மெண்டல் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். அந்த ஸ்டெப் தான் ஹார்னிங் ப்ராசஸாக இருக்கும். எஸ் ஹார்னிங் ப்ராசஸ்ன்றது இன்விட்ரோ கண்டிஷனில் டெஸ்ட் டியூப்ஸ்குள்ள ஹியூமிட் சேம்பருக்குள்ள க்ரோ ஆன ஒரு பிளான்ட்லெட்ஸ் டிஃப்யூஸ்டு லைட், ஏன்னா நம்ம லைட் இன்டென்சிட்டி எவ்வளோ இருந்துச்சு, 1000 லக்ஸ் இன்டென்சிட்டி தான் இருந்துச்சு இல்லையா? டிஃப்யூஸ்டு லைட்டில் இருக்கிற இந்த பிளான்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நேச்சுரல் நார்மல் என்வரான்மெண்ட்க்கு கொண்டு வர ப்ராசஸ் தான் ஹார்னிங் ப்ராசஸாக இருக்கும். இந்த பிளான்ட்லெட்ஸ் அக்ளமடைஸ் ஆகும். அக்ளமடைசேஷன் இது என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் நேச்சுரல் என்வரான்மெண்டல் கண்டிஷன் டுவர்ட்ஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச், அதுதான் அக்ளமடைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிளான்ட்லெட்ஸ் இது எஸ் நம்ம இன்விட்ரோ கல்ச்சருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற பேபி மாதிரி ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக இருக்கும். இது நேச்சுரல் நார்மல் என்வரான்மெண்டல் கண்டிஷன் வரும்போது எஸ் டெலிவரி ஆன பேபி மாதிரி நேச்சுரல் என்வரான்மெண்டல் கண்டிஷனுக்கு அது அடாப்ட் ஆகணும், அட்ஜஸ்ட் ஆகி அடாப்ட் ஆனால் தான் அதால் சர்வைவ் ஆக முடியும். அட்ஜஸ்ட் ஆகலை அப்படின்னா அது டை ஆகிடும். அதுதான் ஹார்னிங் ப்ராசஸாக இருக்கும். அதாவது டிஃப்யூஸ்டு லைட்டில் ஹியூமிட் சேம்பரில் இன்விட்ரோ கண்டிஷனில் கிளாஸ்வேஸ்குள்ளே ஸ்டெரிலைஸ்டு நியூட்ரியன் மீடியம்குள்ளே வச்சு க்ரோ ஆன ஒரு பிளான்ட்லெட்ஸ் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம க்ரீன் ஹவுஸ்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எஸ்
greenhouse or shade house or hardening chamber. Hardening chamber in other words நம்ம plant tissue culture process அப்ப எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் கல்ச்சர் பண்ணுவோம் இல்லையா. அதே போல கொஞ்சம் சாயிலை ஸ்டெரிலைஸ் பண்ணி அந்த சாயிலை வச்சு கல்ச்சர் பண்ணுவோம். ஏன்னா புதுசா பிறந்த குழந்தைக்கு ஈஸியா இன்ஃபெக்ட் ஆகும் இல்லையா. அதே போல இந்த பிளான்ட்லெட்ஸும் டக்குன்னு நம்ம எடுத்து போய் மண்ணில் நட்டுட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சாயில் பார்ன் பேத்தஜன்ஸ் அது கில் பண்ணுறதுக்கோ இல்லை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கோ டிசீஸை காஸ் பண்ணுறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால கிராஜுவலாக தான் நம்ம இது கொண்டு வரணும். ஹார்னிங் சேம்பரில் நம்ம ஸ்டெரைலைஸ்டு சாயில் வச்சு அதில் கொஞ்ச நாள் கல்ச்சர் பண்ணணும். இப்படி கொஞ்சம் அதுக்கப்புறம் நார்மல் பார்ட் கல்ச்சர் பண்ணணும். வீட்டுக்குள்ளேயே வச்சு கல்ச்சர், அதாவது டிஷ்யூ கல்ச்சர் லேப் அந்த இன்ஸ்டியூட்குள்ளேயே வச்சு கல்ச்சர் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் நேச்சுரல் என்வரான்மெண்டல் கண்டிஷனில் வச்சு கல்ச்சர் பண்ணிவிட்டு அப்புறம் சக்சீட் ஆனதுக்கப்புறம் அது லேண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்படி கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இன்விட்ரோ கண்டிஷனில் க்ரோ ஆன டிஃப்யூஸ் லைட்டில் க்ரோ ஆன ஒரு பிளான்ட்லெட்ஸை க்ரீன் ஹவுஸ் ஹார்னிங் சேம்பர் அப்புறம் நேச்சுரல் நார்மல் என்வரான்மெண்டல் கண்டிஷனுக்கு கொண்டு வரும். அந்த ப்ராசஸ் பேர் தான் ஹார்னிங் ப்ராசஸாக இருக்கும். பிளான்ட்லெட்ஸ் இன்விட்ரோ கண்டிஷன்லேருந்து இன்வைவோ கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அந்த பிளான்ட்லெட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அடாப்டேட்டிவ் கேரக்டர் அந்த ப்ராசஸ் தான் அக்ளிமேட்டேஷன் ப்ராசஸ் அப்படி சொல்லுவோம். இதுதான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். உங்களுக்கு இது கிளியரா? இங்கே 6 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெரிலைசேஷன், மீடியம் ப்ரிப்பரேஷன், கல்ச்சர் கண்டிஷன், இனாகுலேஷன் அண்ட் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ், எம்ப்ரியோஜெனிசிஸ் அண்ட் ஹார்னிங். ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா கல்ச்சர் மீடியம், கல்ச்சர் வெசல் அண்ட் கல்ச்சர் கண்டிஷன் எல்லாத்தையும் ஏசெப்டிக் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணதான் ஸ்டெரிலைசேஷன். மீடியம் ப்ரிப்பரேஷன் இருந்து எக்ஸ்பிளானுக்கு தேவையான நியூட்ரியன்ட் இருக்கிற மாதிரி க்ரோத் ரெகுலேட்டர், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் ப்ரிப்போசிஷனில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் மீடியம் ப்ரிப்பரேஷனாக இருக்கும். கல்ச்சர் கண்டிஷன் வரும்போது 1000 லக்ஸ் இன்டென்சிட்டி 5.6 to 6 pH ரேஞ்சில் இருக்கிற மாதிரி டெம்பரேச்சர் 25 ± 2 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் கல்ச்சர் கண்டிஷன். இனாகுலேஷன் எடுத்து ஸ்டெரிலைஸ்டு எக்ஸ்பிளான்ட்டை ஸ்டெரிலைஸ்டு மீடியம்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ். ஸ்டெரிலைஸ்டு கண்டிஷனில் லேமினார் அவுட்ஃப்ளோ சேம்பரில் தான் இது பண்ணுவாங்க. அதுதான் இனாகுலேஷன். இங்கே எக்ஸ்பிளான்ட்ன்றது 1 or 2 சென்டிமீட்டரில் இருக்கும். இந்த எக்ஸ்பிளான்ட்ன்றது மேபி ஸ்டெம்மோவோ ரூட்டோவோ டியூபாஸாவோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுதான் இனாகுலேஷன். இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ்ன்றது மீடியமோட எம்எஸ் மீடியமோட ஆக்சின் ஜிப்ரனின் ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் சொல்லக்கூடிய க்ரோத் ரெகுலேட்டர்ஸை ஆட் பண்ணி அந்த செல் டிவிஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணி டிவைட் பண்ணி ஒரு மாஸ் ஆஃப் செல்லாக அன்டிஃபரன்ஷியேட்டட் அன்ஆர்கனைஸ்டு டிஷ்யூவாக ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். இங்கே நமக்கு கேலஸை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு 25 ± 2 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபோட்டோ பீரியட் அண்ட் டார்க் பீரியட் ஆல்டர்னேட் மேனரில் 12 hours ப்ரொவைட் பண்ணுறோம். இதுதான் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். எம்ப்ரியோஜெனிசிஸ் என்னது? கேலஸ் ஃபர்தராக ஜெனிசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன், எம்ப்ரியோனா தெரியும் பைபோலார் ஸ்ட்ரக்சர். இந்த கேலஸ் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகிறது, ஃபார்ம் ஆகிறது, ஜெனிசிஸ் ஆகிறது எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த கேலஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி சொமாட்டிக் எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும். சொமாட்டிக் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிற எம்ப்ரியோனால சொமாட்டிக் எம்ப்ரியோ சொல்கிறாங்க. எம்ப்ரியோ லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால எம்ப்ரியோய்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். இந்த எம்ப்ரியோஸ் ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆகி பிளான்ட்லெட்ஸாக ஃபார்ம் ஆகும். இதோட ரிசல்ட் அதாவது எம்ப்ரியோஜெனிசிஸோட ரிசல்ட்டில் கிடைச்ச பிளான்ட்லெட்ஸ் கிராஜுவலாக சாயிலுக்கு கொண்டு வர டெக்னிக் தான் ஹார்னிங். இன்விட்ரோ கண்டிஷனில் ஹியூமிட் சேம்பரில் இருக்கிறத ஹார்னிங் சேம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் ஹார்னிங்காக இருக்கும். இன்விட்ரோ கண்டிஷனை இன் வைவோ கண்டிஷனுக்கு கொண்டு வரது ஹார்னிங் ப்ராசஸாக இருக்கும். பிளான்ட்லெட்ஸை கிராஜுவலாக ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹவுஸில் ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் க்ரீன் ஹவுஸ் ஹார்னிங் சேம்பரில் ட்ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நார்மல் என்வரான்மெண்டல் கண்டிஷன் கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல பிளான்ட்லெட்ஸ் should acclimatize to new environmental changes or climatic changes, then only it has ability to survive. அப்போ தான் நம்ம plant tissue culture process succeed ஆக முடியும். It's clear? Thank you.